என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இது உனக்கான இறுதி வாய்ப்பு. உனக்கு கொடுக்கின்ற இந்த தாயானவள் வாக்கினை நீ கேட்கப் போகின்றாய். என் பிள்ளை, நீ அலட்சியப்படுத்துவாயானால் அது நிச்சயமாக உனக்கான வேண்டுதல்கள் எல்லாமும் தாமதமாவதற்கே வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அம்மாவை ஒரு நாளும் அலட்சியம் செய்து விடாதே. இந்த தாயானவள் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உனக்கான வெற்றி நீ உறுதி செய்துவிட்ட பிறகுதான் உன் அருகில் வருவேன். நம்பிக்கையோடு கேட்பவருக்கு வரத்தை அள்ளி கொடுப்பவள் உன் தாயானவள் நான் அல்லவா? யாரெல்லாம் என்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில் நல்லதே செய்து கொடுப்பவள் இந்த அம்மா நான் அல்லவா? என் பிள்ளையே, கஷ்டங்கள் எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். அதற்காக வாழ்க்கையே வேண்டாம் என்றோ தெய்வம் இல்லை என்றோ சொல்லிவிட முடியுமா? எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. தெய்வம் எதையும் நடத்தும். நாம் அதை பொறுத்து கொண்டு பொறுமையோடு செல்வோமேயானால் நமக்கானவை எல்லாம் நம்மை வந்து சேரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயானால் அதற்கு எல்லாவற்றிற்கும் மொத்தமாக சேர்த்தால் ஒரே ஒரு காரணம்தான் பொதுவாக இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை மையமாக கொண்டுதான் எல்லாமே இங்கு நடந்திருக்கும். அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ இனிமேல் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக்கி இந்த வாழ்க்கையை உனக்காக மாற்றிவிட வேண்டும். நடந்து முடிந்ததை இனி உன்னால் ஒருபொழுதும் மாற்றிவிட முடியாது. ஆனால் நடக்கப் போவதை நிச்சயமாக உன்னால் தடுத்து நிறுத்த முடியும். நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை உன்னால் நிச்சயமாக சரி செய்து விட முடியும். இதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு உன்னுடைய எதிர்காலத்தை சார்ந்தது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தின் மீது உனக்கு இருக்கின்ற பயம் உண்மை என்றால் நீ எப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற செயலில் உன்னுடைய கவனத்தை நீ சரியாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் செய்வது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான். எந்த விதத்திலும் நம் வாழ்க்கையில் சோதனைகள் நடந்துவிடக் கூடாது என்பதனை நீ தெளிவாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த அம்மா உன்னிடத்தில் வரும்பொழுது உனக்கான வெற்றி செய்தியை தரும் பொழுது உன் மனதை நீ அலைப்பாய விட்டு விடாதே. அம்மா தினம் தினம் இதைத்தானே சொல்கின்றாள், எங்கே நடக்கிறது என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தால் இந்த அம்மாவினுடைய அன்பை நீ உணரவில்லை என்று அர்த்தம். என் பிள்ளையே, நீ ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டாயா? நேற்று நான் சொன்ன விஷயம் என்னவென்று இப்பொழுது உன்னிடத்தில் கேட்டால் உனக்கு ஞாபகம் இருப்பதில்லை. நேற்று நான் உனக்கு பல வெற்றி வாக்கினை எல்லாம் கொடுத்து இருப்பேன். அது நேற்றோடு முடிந்து போயிருக்கும். இன்று மீண்டும் பழைய மனநிலைக்கு நீ திரும்பி வந்திருப்பாய். இந்த மனநிலையிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றால் நான் புதிய வாக்கினை உனக்கு கொடுத்துத்தானே ஆக வேண்டும். என் பிள்ளையின் மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நான் தெளிவாக புரிந்து கொண்டு அதை சரி செய்துதான் கொடுக்க வேண்டும். அதைத்தான் உன் அம்மா நான் எப்பொழுதும் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது சந்தோஷமான விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கின்ற நல்லதை நீ உணர்ந்து அதன்படி நடக்க பழக வேண்டும். மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் அடிக்கடி வருகின்றது என்றால் நிச்சயமாக நீ நல்ல விஷயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும்.
எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது எந்த அளவிற்கு சந்தோஷமானது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் இனி வரப்போகின்ற நாட்களை உன்னால் தெளிவாக எதிர்கொள்ள முடியும். கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இந்த நாட்களை உன்னால் தெளிவாக எதிர்கொள்ள முடியும். என் தங்கமே, கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அதிகமாக பார்த்துவிட்டேன் என்று கவலைப்படாதே. எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் எதுவாக மாறும் என்கின்ற ஒரு பதட்டத்தோடு இருப்பதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம், எது வந்தாலும் அதனை சரி செய்து விடலாம். எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாக்கினை கொடுப்பது அதிர்ஷ்டமானது என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வகையில் இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வரத்தான் போகின்றாய் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த தாயானவள் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற நல்ல விஷயங்களை நீ நல்லபடியாக உணரத் தொடங்கு. மற்றவை எல்லாம் அதன் பிறகுதான் என்பதனை நீ நினைத்து கொண்டால் போதும். அம்மா சொல்வது போல நாம் நல்லதை யோசித்து நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும். நமக்கு நல்லது நடக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ யோசித்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மனநிறைவான நிகழ்வுகள் எல்லாம் உன்னை சுற்றி அடுத்தடுத்து நடக்கத் தொடங்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னை தாயாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, என்னுடைய அன்பினை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளுக்கு எல்லாமே சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். கஷ்ட காலங்கள் உனக்கு நிச்சயமாக முடிந்துவிடும். கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை ஆட்டி படைத்த நேரங்கள் எல்லாம் நிச்சயமாக முடியும். எல்லாம் இந்த தாயானவளின் ஆசீர்வாதங்களோடு உனக்கு நடக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம். எதற்காக இத்தனை குழப்பங்கள், எதற்காக இத்தனை சந்தேகங்கள், எதற்காக இத்தனை போராட்டங்கள்? சற்று மனதை அமைதிப்படுத்தி இதுவெல்லாம் இயற்கையாகத்தான், இதுவெல்லாம் யதார்த்தம்தான் என்று யோசித்து அதனை எதிர்கொள்ள தொடங்கிப்பார். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல உன் வசமாகும். என் குழந்தை, மனதிற்குள் நீ எண்ணிக்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நல்ல நிலையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். எதனால் நமக்கு மட்டும் இப்படி நடந்தது என்று யோசிக்காமல், நமக்கு மட்டும் இப்படி நடந்திருந்தால் நாம் இதனை நிச்சயமாக எதிர்கொண்டோம் என்கின்ற நம்பிக்கையோடு எல்லா நேரத்திலும் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் தொடர்ந்து வரும் என்று எண்ணாதே. சந்தோஷமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் அது நிச்சயமாக மாறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொண்டு வரும். எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலைகள் உனக்கு கை கொடுக்கும் என்று சொல்லிவிட முடியாது. அதை உன்னால் யோசித்துவிடவும் முடியாது. ஆனால் நடக்கும் பொழுது என் பிள்ளை அதனை நிச்சயமாக நல்லபடியாக உணர்ந்து கொள்வாய். அது உன் வாழ்க்கைக்கான பெற்றுக்கொள்வாய். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று நீ புரிந்து கொள்ளாமல் நீயோ என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருப்பாய். ஆனால் இந்த வாழ்க்கை உன்னை பதம் பார்த்து விடும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நடப்பது என்னவென்று, நம்மை சூழ்ந்து வருவது என்னவென்று தெளிவாக உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வை. யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. யார் நினைத்தும் உன்னை வீழ்த்திவிடவும் முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். சந்தோஷமான நேரங்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நொடியும் இனிமேல் எப்பொழுதும் போல உன் வசமாக மாறத்தான் போகின்றது. நல்லதை நினைத்தால் என் பிள்ளை உனக்கு நல்லதே நடக்கும். தீயதை நினைத்தால் தீமை உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா சூழ்நிலைகளிலும்
உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு, இந்த தாயானவளின் அன்பு எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனையும் நினைவில் வைத்து கொண்டு, நடப்பதை எல்லாம் மன உறுதியோடு எடுத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்க வேண்டியது என் தாயானவளின் பொறுப்பு என்று நீ என் மீது நம்பிக்கை வைத்து, இந்த அம்மாவின் அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.